அனைவரையும் செல்வ குபேரர் கோவிலுக்கு வரவேற்கிறோம். வணக்கம் உறவுகளே. இன்றைய பட்டறை தேடலில் நாம் தரிசிக்கவிருப்பது எல்லா சன்னதிகளும் பிரமிட் வடிவில் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ள பிரமிட் செல்வ குபேரர் திருக்கோவில். செல்வத்தின் அதிபதியான குபேரனுக்கு பல ஆலயங்கள்ல சன்னதி உண்டு. சில சிறப்பான தனிப்பட்ட ஆலயங்களும் உண்டு. ஆனா வித்தியாசமான ரூபத்துடன் வானுயர்ந்து நின்று காட்சி தந்து தன்னை வணங்குவோரின் ஆசைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைக்கும் செல்வ குபேரரை காண நாம் விழுப்புரம் மாவட்டம் ஓங்கூருக்கு செல்ல வேண்டும். இந்த ஆலயத்துல சிரிக்கும் புத்தர் தான் தங்க வண்ணத்தில் சிரித்த முகத்தோட பெருத்த தொப்பையோட பொற்காசு மாலை தாங்கி நெடிதுயர்ந்து நின்று செல்வ குபேரராக காட்சி தருகிறார். அவரது சிரித்த மகிழ்ச்சியான உருவம் கண்டதுமே நம்மையும் உற்சாகம் தோற்றிக்கொள்கிறது. அப்போதே நம் துன்பங்கள் தூர போய்விட்டார் போன்ற மகிழ்ச்சி மனதை ஆட்கொள்கிறது. இவ்வாலயத்தின் சிறப்பம்சமாக 10,800 சதுர அடியில் 9 என்ற கூட்டு எண்ணிக்கையில் சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து நவகிரகங்களும் தமக்குரிய திசையில் அவரவர் வாகனங்களுடன் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான ஸ்லோகம் எழுதப்பட்டு சிறப்பாக அமைந்துள்ளன. ஆனந்த நர்த்தன விநாயகர், ஆஞ்சநேயர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், கன்னிகா பரமேஸ்வரி, லக்ஷ்மி நாராயணர், ஷீரடி பாபா, அன்னை மற்றும் அரவிந்தருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே பிரமிடு வடிவ கோபுரங்களுடன் மேலே கலசங்களுடன் அற்புதமாக காட்சியளிக்கின்றன. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். இங்கு பிரமிடு வடிவ கோபுரங்கள் காலை சூரிய வெளிச்சத்தில் மின்னுவதை காண கிடைக்காத அற்புத காட்சி. ஒவ்வொரு சன்னதியில் உள்ள தெய்வங்களும் தங்க கவசத்தில் பொலிவோடும் அழகோடும் காட்சி தருகின்றார்கள். ஆலயத்தில் ஒரு தெய்வீகம் நம்மை ஆட்கொள்வதை உணர முடிகிறது. செல்வ குபேரர் நம்மை பார்த்து கவலைப்படாதே, உன் எண்ணங்கள் ஈடேறும் என்று புன்னகையோடு சொல்வது போன்று தோன்றுகிறது. என்ன உறவுகளே, செல்வத்தை வாரி வழங்கும் செல்வ குபேரர் ஆலயத்தை தரிசித்ததில் மகிழ்ச்சிதானே? மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.